hello, vanakkam and welcome back to Bagi'S kitchen Mormilagai. Happy New Year 2020. இந்த வருஷத்தை நம்ம ஈஸியான எம்மியான ஸ்வீட்டோட நம்ம சேனல்ல ஆரம்பிக்க போறோங்க. ரவா கேசரி. இந்த ரவா கேசரி எப்படி பண்ணலாம், என்னோட மெத்தட்ல எப்படி பண்ணலாம், என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ நம்மளோட கேசரிக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிறோம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு 2 கப் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சுக்கணும். 1:2 ரேஷியோ. ஒரு 10லேருந்து 20 முந்திரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுட் கலர் ஆரஞ்சு கலரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கேசரியோட கலக்கிறதுக்கு. அப்புறமா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடியும் கொஞ்சோண்டு குங்குமப்பூவும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து நான் மெஷர்மெண்ட் சொல்லலை, விடும்போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணுறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து ரொம்ப கொதிச்சு அப்படியே இதுவாகணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி பபிள் வந்து கொதிக்கும்ல, அந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி வறுத்துட்டு அதே நெய்யை வந்து ரவையும் வறுத்துக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது அடுப்பில் ஒரு சட்டி வச்சாச்சு. கொஞ்சம் அடி கனமான சட்டியாக வச்சுக்கோங்க. ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறச்ச அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அடி ஓட்டுறாமல் இருக்கும். கலர் ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு சிட்டிகை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். நெய் உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நெய் உருகிடுத்து இதில் இந்த கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணி கேஷ்யூ நல்லா செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே நெய்யில் வேணுங்கிறவங்க வந்து திராட்சை போட்டுக்கலாம். எனக்கு பிடிக்காது, அது வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட்டோட சேர்க்கறச்ச கொஞ்சம் புளிப்பு வந்துடும், அதனால் நான் திராட்சை சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை கிரேப் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுத்தி எடுத்துட்டு இதே நெய்யில் நம்ம ரவையும் போட்டு கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். என்னோட முந்திரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் கலர் மாறினா போதும், ரொம்ப கருக விட்றாதீங்க கோல்டன் ப்ரௌன் ஆக்குறேன்ட்டு. இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. 1 லிட்டர் தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல, நமக்கு ரவை வந்து நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நான் இந்த முந்திரியை நெய்யிலேருந்து ரிமூவ் பண்ணி வச்சிடுறேன். முந்திரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த 1 கப் ரவை எடுக்கும் இல்லையா, அந்த ரவையை இந்த நெய்யிலே போட்டு கொஞ்சம் அதோட வாசனை வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். கேசரி ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. இந்த ரவையை மட்டும் நம்ம ஒழுங்காக வறுத்து இது பண்ண டேஸ்டியான ஸ்வீட். கட்டி தட்டாமல் அது கலர்ந்தோன்னா மேபி நான் தண்ணி ஊற்றுறச்சோ உங்கள்கிட்ட காட்ட முடியாமல் போகலாம். ஏன்னா ஒரு கையில் நான் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் சமைச்சிட்ருக்கிறதுனால தண்ணி ஆட் பண்ணிட்டு கூட காட்டலாம். கொஞ்சம் இது நல்லா இந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. என்னோட சைல்ட்ஹுட்லேருந்து என்னோட ஃபேவரட் ஸ்வீட் அப்படின்னா அது கேசரி தான். ரொம்ப பிடிக்கும். மடமடனும் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். கேசரிலாம் கடகடன்னு ஒரு ஸ்வீட் பண்ணிவிட்டு ஒரு வடை தட்டி யார் ஏதாவது கெஸ்ட் வந்தால் கூட மடமடன்னு முடிச்சிடலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு அந்த நெய்யோட வாசனையும் அந்த ரவை வந்து அதில் வறுப்பட்ட வாசனையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்டேஜ் அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இது ஏற்கனவே இந்த ரவையே வந்து ரோஸ்டட் ரவை, அதனால் நான் ரொம்ப நேரம் வறுக்க போகிறதில்ல. இருந்தாலும் இந்த மாதிரி நெய்யில் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணுறச்ச தான் வந்து அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி ரவையோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். ரொம்ப கல் மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரவையை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கூடவே தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கணும், சூடு பண்ணி. ஏன்னா ரவை உப்புமா அளவுக்கு உப்புமாவை விட இதுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்ல தளர இது பண்ணணும். பதம் தான் முக்கியம் கேசரிக்கெல்லாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுது இல்லையா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த வெந்நீர் பக்கத்தில் கொதிச்சுட்ருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா நான் ஒரு கையில் ஆட் பண்ணுறதுனால. இல்லைங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன், அது போதும் இந்த ரவைக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் ரவை இருக்கணும், கட்டி தட்டாமல் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். கொஞ்சம் தெளிக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தால் சிம்லே ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கெட்டியாக வர ஸ்டேஜில் வந்து சர்க்கரை சேர்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உப்புமா பதத்துக்கு வர போகுது. 1 கப் போட்டாலே நமக்கு நிறைய வரும், ஏன்னா 2 கப் சர்க்கரை வேறு சேர்க்குறோம் இல்லையா. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 கப்பு ரவைக்கு ட்ரை பண்ணுங்கள்.
நல்லா இது கெட்டிப்பட ஆரம்பிக்கிறச்சு நம்ம துளியோண்டு நெய் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்வீட்ஸை பொறுத்த வரைக்கும் நெய் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடுது இல்லையா? இந்த ஸ்டேஜில் நான் வந்து சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் கரெக்டாக இருக்கும் இது ஸ்வீட்டு. உங்களோட ஸ்வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/4 கப் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் நம்மளோட கேசரி. நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகணும். கைவிடாமல் கலருங்க. இந்த கட்டி தட்டாமல் நம்ம அந்த தண்ணி ஊற்றி அந்த ரவையை கலர்றோம்ல, அதுதான் இதுவே. அதை மட்டும் கட்டி தட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நான் ஒரு கையில் தான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் மொபைல் வச்சுட்டு பண்ண முடியாதனால தண்ணியை ஊற்றிட்டு மடமடன்னு இப்படி இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றும் போது எவ்வளோ கெட்டியாக இருந்தது. இப்போ நல்ல தண்ணியாக இருக்கு இல்லையா? இது கெட்டியாகணும். இன்னொரு 2 நிமிஷம் கொதிச்சுது, 2-3 நிமிஷம் அப்படின்னா இது கெட்டி ஆகிடும். கெட்டி ஆரச்ச நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், கலர் பவுடர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறது அதெல்லாமும் சேர்த்துக்கு போகிறோம். இன்னொரு 1 நிமிஷம் கழித்து நம்ம கலர் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நெய் வந்து இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். கேசரிக்கு ஹல்வா அளவுக்கெல்லாம் தேவைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யையும் இதை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கலர் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் சேருங்க. நான் கொஞ்சம் சேர்த்துட்டு கலர் வரலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பதம் சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு. நான் காட்டுற பதத்தில் நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் சேர்க்கலாம். சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலரை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கு இல்லையா? இப்போவே வந்து இந்த ஏலக்காவையும் குங்குமப்பொடியும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூவையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ வந்து ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், கலர் கொடுக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும், அவ்வளோதான். ரொம்ப கல் மாதிரி ஆக்கிடாதீங்க. அப்புறம் ஆற இன்னும் இறுகி போயிடும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் இது வரைக்கும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். பதம் வந்து இன்னும் ஒரு 1 மினிட்ல நமக்கு இந்த பதம் கிடச்சிடும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இது வந்து இரும்பு சட்டிங்கிறதுனால சீக்கிரம் பதம் வந்துடுச்சு. இந்த பதத்துலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் ஆற உங்களுக்கு இறுகி இருக்கும். இந்த மாதிரி விழணும். அப்படியே பாருங்கள், பலன்னு இருக்கா ரவை. இந்த பதம் தான் கரெக்டு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துட்டு நல்லா அதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, இப்போவே நமக்கு பதம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இதை நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடிட்டேன் அப்படின்னாலே நல்ல உங்களுக்கு அந்த சாப்பிடும் போது கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றச்ச அந்த பதம் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த பதம் தான். இதுக்கு மேலே முருக விட்றாதீங்க, அதாவது கெட்டியாக விட்றாதீங்க. இந்த பதம் தான் கேசரிக்கான கரெக்டான பதம். நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன் கெட்டியானதும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு இல்லை? அந்த பதம். அதனால தான் நீங்கள் ஆஃப் பண்ணும் போதே இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றச்சும் ரொம்ப கல் மாதிரி இருக்குங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாற்றுறீங்களோ அதில் மாற்றிட்டு மேலே வேணும்னா 1 ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சடா, நம்மளோட ஈஸியான யம்மியான டேஸ்டியான ரவா கேசரி ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்.
மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. மீண்டும் இதே மாதிரி ஒரு யம்மியான டேஸ்டியான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் பாகீரதி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பாய்.